வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கையோடு. மலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நாளை மகிஷி சம்ஹார உற்சவம் நடைபெறவுள்ளது. சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை விசேட உற்சவம் நடைபெறவுள்ளது. மகிஷி சம்ஹார உற்சவம் தொடர்பாக இந்துமத குரு பீடாதிபதி வார விளக்கம் அளித்தார். கார்த்திகை 16ஆம் நாள் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழாவில் 16வது நாளாக நடைபெறுகின்றதாகிய மகிஷி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழா. இந்த வேட்டை திருவிழா கொழும்பு 13 விவேகானந்த மட்டில் அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்திலிருந்து பிற்பகல் 4 மணிக்கு சுவாமி ஐயப்பன் பில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக புறப்பட்டு ஜிந்துப்பட்டி வீதி கண்ணாறு தெரு வழியாக மயிலன் சந்தியிலே கதிரேசன் வீதி சந்தியிலே சிறப்பான இந்த மகிஷி சம்ஹாரம் என்கின்ற மிருகயாத்ரா என்னும் வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. சுவாமி ஐயப்பனுடைய நோக்கமே இந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்காகத்தான். எனவே இந்த முதல் சிறப்பான உற்சவமாகிய மகிஷி சம்ஹார உற்சவத்திலும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற நான் எனது என்கின்ற அகங்காரம் மமகாரங்களை நீக்குவதும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரம் என்ற தீயவையெல்லாம் விலகுகின்ற வகையிலே நடைபெறுவது இந்த சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா. எனவே 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணி முதல் இந்த வேட்டை திருவிழா ஆரம்பமாகி 7 மணிக்கு மீண்டும் சுவாமி ஐயப்பனுக்கு பிராய்ச்சித்த அபிஷேகம் நடைபெற்று 8 மணிக்கு அன்னதான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இந்த பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் சங்காபிஷேகம் மலையாள பூஜை இடம்பெற்றது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை விசேட சங்காபிஷேகம் மலையாள பூஜை அன்னதான பூஜை வழிபாடுகள் என்பன சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. பாடசாலை மாணவ செல்வங்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டு சகல அடியார்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
பிரசன்னா வதனம் தியாயே. இதுடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.